all, welcome and வணக்கம் to JENI'S Flavor Lab. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். பழம் பொரி. இது எப்படி பண்ணலாம்ன்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் பவுடர் சுகர், உப்பு, கொஞ்சமா பேக்கிங் சோடா, அதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், அப்புறம் ஏலக்காய் பொடி. இது எல்லாத்தையும் இந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாம இந்த பேட்டரை ரெடி பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு பஜ்ஜி பதத்துக்கு இந்த பேட்டரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பழம்பொரி போட மெயினான பழம் பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழம். நேந்திரம் பழத்துல தான் இது போடணும். நல்ல பழுத்த நேந்திரம் பழத்தை எடுத்து ஒரு ரொம்ப ஸ்லைஸ்டு பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிசா பண்ணிக்கோங்க. அது எப்படியா இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல மெல்லிசா வரும். நல்லா பழுத்த பழமா எடுத்துட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹாட் பேன்ல கடாயில எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கு அப்புறமா இந்த பழத்தை ஒன்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த பழத்தை ஒன்னா முக்கி மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை முக்கி போடுங்க. பழம்ன்றதுனால சீக்கிரமா வெந்துடும். அதனால அந்த கோல்டன் ப்ரௌன் அந்த மேல இருக்கிற அந்த பேட்டர்லாம் வெந்து வரணும். அதனால ஃபாஸ்ட் குக்கிங் வேணாம், மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நீங்க குக் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 1/2 an hour இல்ல 1 hourக்கு நீங்க வச்சிடுங்க. அப்பதான் இந்த பழம்பொரி போடும்போது நல்லா புஸ் புஸ்ன்னு வரும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா நீங்க போடலாம், உடனே போடலாம். பட் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை அந்த மாவு ஸ்மெல் எல்லாம் அப்படியே இருக்கும். இந்த பழம்பொரி போட இந்த பேட்டரை ஒரு 1 hour நீ இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க. அதுக்கப்புறமா பழத்துல முக்கி போடலாம். இப்ப பாருங்க நல்லா வெந்துருது ஒரு சைடு. அடுத்த சைடு திருப்பி போடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் இத வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. நல்லா பாருங்க இப்போ புசு புசுன்னு வந்துருச்சு பழம்பொரி. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பழத்தை அப்படியே சில குழந்தைங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி இந்த பழம்பொரின்றது கேரளாவோட டிஷ், சிக்னேச்சர் டிஷ்ன்றதுனால இதை இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்களும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது சூடான டீ கூட சாயந்தர டைம்ல ஸ்நாக் ரெசிபியா நம்ம சாப்பிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. தேங்க்யூ.